ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜிரு தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். எட்டாம் பாவகம், அதனுடைய காரக தத்துவங்கள், அதனுடைய பலன்கள், ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே 12 ராசிகளிலே 12 லக்னங்களிலே எந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு 8 யாரோ, 8ஆம் அதிபதி யாரோ, 8இல் அமர்ந்திருக்கின்ற கிரகம் எதுவோ, அவர் எந்த நிலைமையிலே அவர் இருக்கிறாரோ, அவருடைய வயது எந்த காலகட்டத்திலே அந்த தசாபுத்திகள் வருகிறதோ அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு அமைந்துள்ளபடி சுப பலன்களோ அல்லது அசுப பலன்களோ அந்த ஜாதகனுக்கு நடக்கும். இதுதான் ஜோதிட விதிமுறை. அப்போ காரக தத்துவங்கள் அப்படின்னு என்ன? அதாவது ஆயுள் காரகன், ஆயுள் பாவகம். பாவகத்தில் போனீங்கன்னா ஆயுள் பாவகம், காரகத்தை சுட்டி காட்டுறது அதுவும் 8ஆம் இடமே. அப்போ 8ஆம் இடம்னா காரகம்னா சனி பகவான், பாவகம்னா 8. அப்போ ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் பாவகத்தின் காரக தத்துவங்கள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் குறிக்கும் அது தெரியணும் இல்லையா ஃபர்ஸ்ட். அப்போ ஆயுதங்களால் துன்பம், மலை மேலிருந்து விழுவது, மலையிலிருந்து கீழே விழுவது, இதுவும் ஒரு ஆபத்தான செயல் தானே. தடை தாமதங்கள், தீராத வியாதி. ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், இந்த வியாதி என்னும்போது அது டச் பண்ணி தான் ஆகணும். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே 6ஆம் பாவகத்தின் தசாபுத்தி காலங்களிலே வரும் நோய்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும், குணமாகிவிடும். ஏன்னா அது நோயினுடைய ஆதிக்கத்திலே அந்த ஜாதகனுக்கு அது தெரிய வரும். ஆனால் 8ஆம் இடத்தின் அதிபதி தசாபுத்தி காலங்களிலே வரக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் அந்த ஜாதகனுக்கு அவனை விட்டு போவதில்லை, கூட்டிக்கிட்டே போயிடும். ஜாதகனை கூட்டிக்கிட்டே போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? நோய் முதிர்வடைந்த பிறகுதான் அந்த ஜாதகனுக்கே தெரிய வரும். அப்போது எந்த மருத்துவராலும் அந்த ஜாதகனை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அது ஏற்கனவே அந்த பதிவு போட்டிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தீராத வியாதி அப்படின்ற சொல்லும்போது அதே போல் காயங்கள், வெட்டு காயங்கள், புண்கள், தீராத வியாதின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். விரயம், செலவுகள், கணக்கில் அடங்கா செலவுகள் இந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனை நெருங்கும். அப்போது எண்ணல்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார விஷயத்திலும், மனநலம், உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மனிதனுக்கு தீராத இன்னல்கள், கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் உற்றார் உறவினர்களிடம் இந்த காலகட்டத்திலே விரோதங்களை அந்த ஜாதகன் சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான். விரோதம் அதிகமாகும். அதே போல ஆயுள் முடிவு என்பது இந்த மனித பிறவி, இந்த ஒரு காலகட்டம் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட இந்த 8ஆம் பாவகத்தின் அடிப்படையிலே தான் அவருடைய ஆயுளை நாம் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மாங்கல்ய பாக்கியம் யாருக்கு? இது பெண்ணுக்கு பார்க்கறது. மாங்கல்ய
பாக்கியம், அவமானங்கள், வீண் விரயங்கள், வீண் செலவுகள், பயம், நஷ்டம், தோல்வி, தீவினைகள் அப்படின்னா பாவகாரியங்கள், கடன்காரர்களால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடன் வாங்கியவர்களின் மூலமாக அதிக தொல்லைகள் இந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனை வாட்டி வதைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன்காரன் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிக்கிட்டு இருப்பான். மோட்சம், போஜன பாக்கியம், அஞ்ஞானம், பழி, வாகனங்களால் கண்டங்கள் ஏற்படக்கூடியது, பல விதமான கண்டங்கள். இப்போ கண்டம்னு சொல்கிறோம். இது ஒரு 2-3 வார்த்தை இந்த கண்டத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இதை டச் பண்ணி விடுவோம். அதாவது 8ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் ராகுவும் தச புத்தி அந்தரநாதர்களில் நடைமுறையிலே இருக்கும் காலங்கள் ஒரு ஜாதகனுக்கு வண்டி வாகன யோகத்தினால், வண்டி வாகனங்களினால் விபத்து ஏற்பட்டு இரத்தத்தை கண்ணால் காண வேண்டியதாக இருக்கிறது. சூட்சுமம் நிறைய இருக்கு. இது ஓரிரு வார்த்தையில் முடிச்சுக்குவோம். இது வேற விதமாகவும் பேசலாம். கண்ணால் கண்டிப்பாக தன்னுடைய இரத்தத்தை தன் கண்ணாலே பார்க்கக்கூடிய அளவிற்கு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ களத்திர விரோதங்கள், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்திலே அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஜாதகத்தை பார்க்கணும். ஜனனகால அவருடைய ஜனனகால ஜாதகத்தை நாம் ஆராய வேண்டும். தற்கொலை எண்ணங்கள் இந்த காலகட்டத்திலே வரும். ஆகும்னு அந்த யோசனை வந்துடும். கொஞ்சம் கஷ்டம்னா போதும். ஏன் வருது, எதுக்கு வருது, ஏன் எவ்வளோ நாளாக வரல, கேள்வி கேட்பாங்க. முன்னால் இளச்சாமி இப்போ வர வர அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னு நம்ம உடனே என்ன செய்வோம்? இந்த ஜாதகனுக்கு 8ஆம் பாவகமோ 8ல் அமர்ந்திருக்கின்ற காரகத்தின் தசாபுத்திகளோ இந்த ஜாதகனுக்கு இப்போது அது இயங்குகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தற்கொலை எண்ணங்கள் வருவதும் இந்த காலகட்டத்திலே. திடீர் விபத்துக்கள் அப்படின்னா விபத்தை நான் சொல்லிட்டா வரும். கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே. சில ஜாதகங்கள் உடல் பல்வேறு கூறுகளாக செல்லக்கூடிய அளவிற்கும் ஜாதக ரீதியிலே இருக்கும். அதை நம்ம மிக எளிதில் கண்டுபிடிக்கலாம். பல கூறுகளாக உடலே போயிடும். அந்த மாதிரி கூட விபத்துக்கள் ஏற்படுவது உண்டு. அது எல்லோருக்கும் இப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவருடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்தோமானால் உண்மையான விளக்கங்களும் விவரங்களும் புரியும். ஆனால் எந்த ஜோதிடரும் இப்படி ஆயிடும்னு சொல்ல மாட்டாங்க. எச்சரிக்கை, வண்டி வாகன விஷயத்திலே எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு அப்படின்னு. நான் ஓட்டினா தானே விபத்தாகும், ஜோசியர் சொல்லியிருக்கார். இப்படி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடனே யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏப்பா நான் ஓட்டினா தானேப்பா நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாரு, என் நண்பன் ஓட்டுவோம்ப்பா, என் நண்பன் வண்டி ஓட்டுவோம்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓட்ட மாட்டேன். 2 வீலரோ 4 வீலரோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரத்துக்கெல்லாம் ஃபோன் வந்துடும். ஆமாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்கன்ற விஷயம் வந்துடும். ஏன் எதனால் அப்படின்னா இந்த மேற்கூறிய விவரங்களிலே இந்த 8 செவ்வாய் ராகு பகவான் இவர்கள் தொடர்பு பெறும்போது இது நடக்கும். அது சொல்லிட்டு வராது. திடீரென்று கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். இதுதான் விதி. அப்போ என்ன ஆகும்? ஜோசியக்காரர் சொல்கிறாருன்னா, சாமி இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வர வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் அதிக எச்சரிக்கையோடு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வண்டி ஓட்டினாலே போதும். ஏன்னா இப்போ இந்த அவசரமான காலகட்டத்திலே வண்டி மட்டும் போய்கிட்டு இருக்கும் ரோட்டில், பாடி ப்ரெசண்ட்டில் இருக்கும், மைண்ட் ஆப்சண்ட்டில் இருக்கும். ஏன்னா வீட்டு மேலேயோ தொழில் மேலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல
அலைபாய்ந்து கொண்டே தன்னுடைய எண்ணங்களை நினைத்து கொண்டு வாகனம் இயங்கிக் கொண்டே போகும். இயக்குவாங்க, வண்டி ஓட்டுவாங்க. என்ன ஆகும்? செல்ஃபோனை இப்படி தலையில் வச்சுக்கிட்டு இப்படி இறுக்கிக்கிட்டு போவாங்க. அப்போது ஏன்னா இது எல்லாமே இது நடைமுறையில் இப்போது காலகட்டத்தில் இருக்கிறது தான். ஆனால் எல்லோருக்குமே இப்படி ஆகுமான்னா, இந்த 8ஆம் வீட்டு தசாபுத்தி 8இல் அமர்ந்திருக்கின்ற காரக தத்துவங்கள் நடக்கும்போது இது அதிக எச்சரிக்கை தேவைன்னு நாம் சொல்கிறோம். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. அவ்வளோதான். அப்போது அறுவை சிகிச்சை, திருடு போவது, ஏதாவது ஒன்று வச்சுருப்போம் திருடு போயிடுச்சு, அல்லது வீட்டிலே திருடு போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த 8ஆம் வீட்டு தசாபுத்திகள் நடக்கும் காலங்களில் தான் திருடும் போகும். அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொற்று நோய், சீதனம், வெள்ளம், பஞ்சம், நிலநடுக்கம், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஆர்வம் காட்டுவது, உபகார தொகை, இவை எல்லாமே 8இல் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டதிபதியினுடைய காரக தத்துவங்களாக நாம் ஜோதிட முறையிலே பார்க்கிறோம். நமது குருமார்களும் பல நூல்களாலும் நமது குருமார்களும் நமக்கு இப்படி இருக்கும் இந்த பாவகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக நாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை, எல்லாமே ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச விஷயமே. அதே போல் 8ஆம் இடம் என்பது துர்ஸ்தானமாகும். அப்போ இந்த பாவகம் துர்ஸ்தானமாக நாம் கருதி கொள்ள வேண்டும். அதாவது முழுமையான மறைவிடமாக நாம் பார்க்குறோம். முழுமையான மறைவிடம் 8ஆம் இடம் அப்படின்ற மாதிரி நாம் பார்க்குறோம். எவரொருவர் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டதிபதி யாராக வருகிறாரோ அவர்கள் பலம் பெறுவது அந்த ஜாதகனுக்கு அது நல்லதல்ல, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதிக வலுப்பெற்றிருந்தால் கஷ்டங்கள் கண்டங்கள் என்று வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய நிழலை போல தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி? 8ஆம் வீட்டதிபதி பலம் பெறக்கூடாது, நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் பல புத்தகங்களிலே கூறியிருக்கிறது. சரி, ஒரு குறுக்கேள்வி ஒன்று வரும். நல்லா இருந்தால் சரி சொல்லிட்டீங்க, நல்லா இருந்தால் அதாவது பலம் பெற்று இருந்தால் நல்லது இல்லை. சரி, பலவீனம் அடைஞ்சா அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்லையா? அப்போது அந்த 8ஆம் வீட்டதிபதி அந்த ஜாதகனுக்கு பலவீனம் அடைந்தாலும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏனென்றால் எந்த ஜாதகர் ஆனாலும் ஆயுளுக்கு ஆயுள் பாவகம் என்ற முறையிலே இந்த ஸ்தானத்தை ஜோதிடத்துறையிலே பயன்படுத்துகிறார்கள். அப்போ பலம் பெறுவதும் நல்லதல்ல, பலவீனம் அடைவதும் அந்த ஜாதகனுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் எதனால் இந்த வார்த்தை சொல்கிறோம்னா, ஆயுளுக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டால் அவருடைய ஜாதகத்திலே யாரோ ஒரு ஜாதகத்தில் ஆயுளுக்கு பங்கம் ஏற்பட்டுருச்சுன்னா எத்தனை விதமான யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் அந்த ஜாதகனுக்கு செயல்படாமல் போய்விடும். என்ன சுகம் இருந்து என்ன பலன்? எல்லாமே வீணாக போய்விடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன சாமி, முன்னாடி போனால் கடிக்கிறீங்க, பின்னாடி வந்தால் உதைக்கிறீங்க, எப்படி தான் இதை பார்க்கறது? எப்படி தான் இந்த 8ஆம் பாவகத்தை எப்படி இயங்குதுன்னு நாம் கண்டுபிடிக்கிறது? எப்படி நாம் தெரிந்து கொள்வது?
இப்படி பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக சொல்கிறேன். அப்போது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே உள்ள கிரகங்கள் 9 கிரகம் இருக்கு இல்லையா, எந்த கிரகமானாலும் நல்ல கிரகங்கள் அல்ல. அதே போல ஜாதகத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் எந்த கிரகமானாலும் தீமையான கிரகங்கள் இல்லை. அப்போ எப்படின்னு அர்த்தம்? நன்மையான கிரகமும் இல்லை, தீமையான கிரகமும் இல்லை. இது எப்படி பார்க்கறது? அப்போ நன்மை எது, தீமை எது? இயற்கை சுபர் அது வேற, இயற்கை பாவர் அது வேற. அந்த ஒரு கான்செப்டை இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது. அது வேற, இது வேற. அப்போது இது நல்லது எது, தீயது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? அவருடைய யாரோ ஒரு ஜாதகம், அந்த ஜனனகால ஜாதகத்திலே லக்னம் 12 லக்னங்களிலே எந்த லக்னம் விழுகிறதோ அந்த லக்னத்திலிருந்து எத்தனை குடையவராக எந்த கிரகம் வருகிறதோ 12 வீடுகளில் அந்த இடத்திற்கு ஏற்றது போல சுபம் பெறும் கிரகமா அசுபம் தரும் கிரகமா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். இதுதான் விதி, இதுதான் முறை. அப்போ நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் லக்ன பாவகமாகவே இருந்தாலும் சில நேரங்களில் அது கெடுபலனை கொடுத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். கெடுபலனை அது கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அது ஜாதக நிலையை பொறுத்தது. அது எல்லோருக்கும் இப்படி தானான்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல் லக்ன பாவகம் பாவக்கிரகமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் அது நன்மையான பலன்களே அந்த ஜாதகனுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. 8ஆம் பாவத்தை நீங்கள் பேசும்போது அப்படியே உன்னிச்சு உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கே போயிட்டுருக்குதுன்னு புரியல, தெரியல. எல்லாமே நல்லதுன்றீங்க, எல்லாமே தீயதுன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது, அது வரத்தான் செய்யும். அதிகமான நன்மை செய்யும் கிரகங்கள், அதிகமான தீமை செய்யும் கிரகங்கள், லக்ன சுபர்கள், லக்ன பாவர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளனவே தவிர இவையெல்லாம் நல்லவையே இவையெல்லாம் தீயவையே என்று தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தீய கிரகங்களின் தசா புத்திகள் வரும் காலம் அந்த ஜாதகனுக்கு தீமையான பலன்களே நடக்கும். இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, கேள்வி கேட்குறாங்க, ஏன் சாமி நான் 25 வருஷமா என்னுடைய கஷ்டம் ஒரே மாதிரியான கஷ்டமாகவே இருக்கிறது, நான் என்னைக்கு இதனிருந்து மீண்டு எழுந்து வருவேனா? இந்த சொசைட்டியில் 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு பேரும் புகழோடு வீடு வாகனங்களோடு வாழ்வேனா அப்படின்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி ஒரு அன்பர் சொல்கிறாருன்னா, இந்த பூவிலகில் பிறந்தவர்கள் எல்லோருமே யாரும் ஏழையாகவே இருக்க போவதும் இல்லை, யாரும் பணக்காரனாகவே இருக்க போவதும் இல்லை. இது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லக்கூடிய உண்மையான நிலவரம். ஏன்னா ஏழையாகவே இருந்தால் அவன் ஏழையாகவே வாழ்ந்து போயிடணுமா, பணக்காரனாக இருந்தால் அவன் பணக்காரனாகவே வாழ்ந்து இறுதி காலம் வரைக்கும் அப்படி தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? அது தவறு. இந்த தசா புத்திகள் என்று வரும் காலங்களில் எவருடைய அந்த ஜாதகனுடைய எந்த இடத்தின் ஆதிபத்தியங்கள் பெற்ற எந்த காரக தத்துவமோ எந்த பாவகத்தின் அந்த பாவகத்தில் நின்ற கிரகங்களின் தீமை செய்யும் கிரகங்கள் எவை, நன்மை செய்யும் கிரகங்கள் எவை
எந்த தசா புத்திகள் எந்த காலகட்டத்திலே வருகிறது என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றது போலத்தான் அந்த ஜாதகனுக்கு அந்த பலாபலன்களை அது கொடுக்கும். நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வீடு என்ன, வாடகை வருது என்ன, ஒரு கார் என்ன, பங்களா என்ன அப்படின்ற மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். 10 வருஷம்தான் அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. இப்போ பார்த்தா அந்த மாதம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் என்று வரக்கூடிய வாடகை பணத்தில் மிதந்தவர்கள் அவர்கள். யார்? கோடீஸ்வரங்க. ஒரு 10 வருடங்கள் கழித்து 15 வருடங்கள் கழித்து பார்த்தோமேயானால் அவரே சொந்த பங்களா வச்சிருக்கிறவரே வாடகை வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்? எதனால்? அதில் லாஸு, இதில் லாஸு, எல்லாமே லாஸு. ஏன் லாஸு? ஏன்? எச்சரிக்கையாக பண்ண வேண்டியது தானே. உஷாராக எச்சரிக்கையோடு நீங்கள் நட்டமடையாமல் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டியது தானே. உஷாராக செய்யணும் இல்லையா? முடியாது. அந்த 9 பேர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கேட்டாகணும். நடைமுறைக்கு போய் தான் அவனை, வேறு வழி இல்லை. அப்போது அவர் வாடகை வீட்டுக்கு வந்துட்டார். என்னை தொடர்பு கொண்டு 100 வண்டி வச்சுருந்தேன் சார், லாரி வச்சுருந்தேன் சார், பஸ்ஸு வச்சுருந்தேன் சார், இன்னைக்கு காலுக்கு போடக்கூடிய செருப்புக்கு கூட வழி இல்லாமல் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டேனே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேள்விகள் வருது. நாம் சந்திச்சிருக்கிறோம். அந்த மாதிரியான அன்பர்களை நாம் சந்திச்சிருக்கிறோம். அதுக்கு அவருடைய ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தோமானால் இந்த காரக பாவகங்களின் மூலமாக அது நடக்கும். அவங்க நடக்கும்போது இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க. நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது, பங்களா இருக்குது, வாடகை வருது, காரு இருக்குது, சொகுசான வாழ்க்கை இருக்குது, நகை ஆபரணங்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்திலே எவரானாலும் ஜோதிடரை சில அன்பர்கள் அணுகுவதில்லை. சிலர் அணுகிறாங்க, பலர் அணுகுவதில்லை. ஏன்னா நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும். வருமானம் ஒரு நாளைக்கு 1000, 2000, 10,000, 20,000 அப்படின்னு சொல்லி நல்ல நடக்கும் காலங்களிலே நாளைக்கு என்ன நமக்கு கஷ்டம் வரும், நமக்கு இப்போ என்ன, நாம் பிறந்த நட்சத்திரம் என்ன, நமக்கு என்ன தசாபுத்தி நடந்து நிற்குது, நாளைக்கு என்ன நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியாகவே அதை அவர்கள் தீர்மானித்து அதை ஒரு ஜோதிடரை டச்சில் வைக்கணும். ஒரு ஜோசிக்காரங்களை டச்சில் வச்சு எந்த காலகட்டத்திற்கு எனக்கு எந்த விதமான நன்மைகள் தீமைகள் வரும், நான் ஏதாவது ஒன்று ஆரம்பித்தால் அதில் நட்டம் அடைஞ்சிருவேனா அல்லது லாபம் வருமா, இந்த தொழில் நாம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நாளை வரக்கூடிய ஒரு கஷ்டத்திலிருந்து அந்த ஜாதகர் காப்பாற்றி கொள்ள முடியும், விடுபட முடியும். ஏன்னா நம்ம சந்திக்கிற அன்பர்களில் நாம் இப்படி தான் சொல்லியிருக்கோம். பாருங்கள், நீ நல்ல நடக்கும் காலத்திலிருந்து டச்சில் வைக்கணும். யாரோ ஒரு ஜோசிக்காரர் காலகட்டங்கள் அறியக்கூடிய தெய்வಜ್ಞரை தொடர்பில் வைத்திருந்தால், இப்போ கூட சில பேர் வச்சுருப்பாங்க, அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் விரயமாகாமல் இருப்பார்கள். தொடர்பில் தெய்வಜ್ಞரை தொடர்பில் வச்சிருக்கிறவங்க நட்டமடைய வாய்ப்புகள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வராது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு இந்த கஷ்டம் வருதுன்னா தகுந்த மாதிரி பரிகாரங்கள் இல்லைன்னா இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். இதுதான் உண்மை. ஏன்னா இது 8ஆம் பாவம் வரும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் வரத்தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது எந்த ஜாதகர் ஆனாலும் ஏதாவது ஒரு மனக்குறையோடு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சுகம், பொருளாதாரம் என்ற விஷயத்திலே அளவில்லாமல் இருந்தாலும் கூட, இதில் இன்னொரு சூட்சமும் சொல்லணும்.
ஏன்னா இந்த 8ஆம் பாவத்தில் அதை சொன்னதான் நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஜாதகனுக்கு 7ஆம் இடம் பலம் பெறுகிறதோ 10ஆம் இடம் அடிபடும். எந்த ஒரு ஜாதகருக்கு 10ஆம் வீடு பலம் பெறும்போது 7ஆம் இடம் அடிபடும். என்ன சாமி ஒன்றும் புரியல, 7ஆம் இடம் 10ஆம் இடம் சரி, அது என்ன ஒன்றுமே புரியல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எப்படின்னா, சகல விதமான வசதிகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், அவர்களுக்கு எல்லாமே நல்ல முறையிலே வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா, சென்று கொண்டிருக்கிறதா என்று பார்த்தீர்கள் என்றால், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும், சாப்பிட முடியாது, ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. நிம்மதியான ஒரு உணவை சாப்பிட முடியாது, நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. பணம் இருக்கும், பணத்து மேலே கூட படுத்து தூங்கலாம், பிரச்சனை இல்லை. அல்லது தன்னுடைய உடல் நலத்தில் கையை வச்சிருவாங்க, அல்லது குழந்தை புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கையை வச்சிருவாங்க. அது ஜாதகத்தை பார்க்கணும், பொதுவாக சொல்கிறேன். அப்போ இந்த பூ உலகில் பிறந்தவர் எவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பாக்கியம் இருக்கும், வாரிசுகள் வீட்டில் இருப்பாங்க, துணிமணிக்கு பஞ்சம் இல்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் பணத்துக்கு பஞ்சம் வந்துடும். என்ன பண்ணுறது, காசு இல்லை அப்படின்வாங்க. சில குடும்பங்களில் பார்த்தா எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், புத்திர பாக்கியத்தில் கை வச்சிருவாங்க, இல்லைன்னா தன்னுடைய தேகத்திலே கை வச்சிருவார். அனுதினமும் நோய் நொடியோடு வலியோடு தூங்க வேண்டியதாக இருக்கிறது, படுத்த தூக்கம் வராது, அல்லது அந்த ஒரு நோயினுடைய வலி உணர்வை தாங்கிக் கொண்டே வாழ வேண்டியதாக இருக்கிறது. பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், பணம் இருக்கும், சாப்பிட குறையில்லை, அவர் என்ன வேணாலும் செய்யலாம், தன்னுடைய தேகத்தில் உள்ள நோயை அகற்றவே முடியாது. அந்த மாதிரியும் எத்தனையோ அன்பர்கள் நம்மிடம் வர்றாங்க. இப்படியும் கூட இருக்கும். ஏன்னா இந்த 8ஆம் பாவத்தில் அதை சுட்டி காட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ அந்த ஒரு ஜனனகால ஜாதகத்தில் காரக தத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், கிரகம் நின்ற நிலைகள், உடன் இணைந்த கிரகங்கள், தன்னை பார்த்த கிரகங்கள், அந்த 8ஆம் வீட்டதிபதி நின்ற சாரநாதன் யாரோ, அல்லது 8ஆம் வீட்டு அதிபதிக்கு இடம் கொடுத்தவர் யாரோ, இந்த மாதிரியெல்லாம் ஆராய வேண்டியதாக இருக்கிறது. அதற்கேற்றது போலத்தான் பலன்கள் அந்த ஜாதகனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பெண்ணுக்கு பார்க்கும்போது 8ஆம் இடம் துர்ஸ்தானமாக அதை ஜோதிட விதிமுறையிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன், எதனால் அப்படின்னா, அது முக்கியமாக மாங்கல்ய பாகத்திற்கு பாத்தியப்பட்ட காரகம், பாக்கியப்பட்ட பாவகம் ஆகும். பெண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமைந்துள்ள இடம் எது, இந்த 8ஆம் இடம். அப்போ என்ன செய்யணும், ஒரு பெண்ணினுடைய மாங்கல்ய பலம் நன்றாக உள்ளதா இல்லையா என்பதை ஆராய்வதற்கு அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கணவரின் 8ஆம் பாவகம் பலவீனப்பட்டிருக்கிறதா, சுபத்தன்மை அடைந்திருக்கிறதா, எப்படிப்பட்ட நிலைமையிலே உள்ளது என்பதை நாம் ஆராய்ந்தோமானால் அந்த பெண்ணினுடைய மாங்கல்ய பலம் நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் எளிதாக தீர்மானித்து விடலாம். அப்போ 8ஆம் இடம் துர்ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், மாங்கல்யஸ்தானம், அட்டமஸ்தானம் என்றெல்லாம் இந்த 8ஆம் பாவகத்தை நாம் கூறி வருகிறோம். இந்த முறையிலே 8ஆம் பாவகத்தின் காரக பலன்களை மிக எளிதாக நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வணக்கம்.